அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். போன மாசம் எந்த அளவுக்கு பூ கிடைச்சது, இந்த மாசம் பூ வித்தியாசம் இருக்கா அதுக்கு? ஆமா, இந்த மாசம் வந்து போன மாசம்லாம் பூ குறைவு தான். இப்ப வந்து பூக்கள் வந்து மழை நேரம்னா பூக்கள் அதிகமா இருக்கும். ஆனா மழை அதிகமாச்சுன்னா இப்போ பூ ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். வெயில் நேரங்கள்ல வந்து இது வந்து ரொம்ப இது பூக்கள் வந்து ரொம்ப பூக்காது. அது மேல பங்குனி சித்திரை மாசம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும், சில நேரங்கள்ல குறைவா இருக்கும். இப்போ வந்து இதை தோவாளை மலர் சந்தையில தான் கொண்டு கொடுப்பீங்க. ஆமா. இப்போ என்ன விலைக்கு எடுத்துட்டு இருக்காங்க? இப்போ வந்து பூ விலை குறைவு. அது கல்யாண சீசன்னா உங்களுக்கு 800 இருந்து 1000 வரை போகும் ஒரு கிலோ. ஆனா உங்கள்ட்ட எடுக்கிறது வந்து நம்மகிட்ட வந்து எடுக்கிறது வந்து அவங்க கமிஷன்லாம் எடுத்துட்டு தருவாங்க. அப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் வரும். கம்மியா தான். எவ்வளவு கம்மியா வரும்? கமிஷன் வந்து 5% கமிஷன் எடுப்பாங்க. எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இப்போ ஒரு 15,000 ரூபா அப்படி அந்த சைஸ்ல வரணும். ஒரு 10 நாளைக்கு இருக்கா அவங்க வந்து 2,000 ரூபா எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படிதான் எடுத்து கொடுப்பாங்க. சரி சரி சரி. இது வந்து இந்த தொழில இப்போ நெல்லை விட உங்களுக்கு வந்து இது லாபகரமா இருக்கா இல்ல எப்படி? இல்ல, இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு லாபம்லாம் பார்க்க முடியாது. ஆனா இது வந்து களையெல்லாம் பறிக்கிறதுக்கு பைசாகும். அதனால நமக்கு ரொம்ப லாபகரமாலாம் இருக்காது. இது வந்து நிலத்தை சும்மா போட்டுக்கூடாதுன்றத வச்சு நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து நம்ம மார்க்கெட் பக்கத்துல இருக்கனால அந்த விவசாயம், அதனால இதை சூஸ் பண்ணிருக்கீங்க. இங்க பக்கத்துல மலர் சந்தை இருக்கிறதுனால. இப்போ தோவாளை மலர் சந்தைக்கு வந்து வெளியே இருந்து பூக்கள் தான் அதிகமா வருதா இல்ல எப்படி? ஆமா, வெளியில இருந்து தான் நிறைய வருது. நம்ம இடத்துல எல்லாம் அதிகமா கிடையாது. இப்போ இந்த பிச்சி மல்லி இதெல்லாம் வந்து இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கா? ஆமா, இது இப்ப வந்து மல்லிகைப்பூ அதிகமா கிடையாது, பிச்செல்லாம் இருக்கு. பிச்சிப்பூ தான் அதிகமா இருக்கு. அப்புறம் அரளிப்பூ வந்து முன்னாடி இருந்தது, இப்ப வந்து அதெல்லாம் கிடையாது. எல்லாம் கிடையாதுங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. முன்னாடி வந்து பன்னீர் ரோஸ் அதெல்லாம் கூட போட்டிருப்பாங்கல்ல. ஆமா, முன்னே எல்லா பூக்களுமே இங்க உண்டு. நம்ம தோவாளையில செவந்தியில இருந்து எல்லா பூக்களுமே உண்டு. ஆனா இப்ப அந்த மாதிரி யாருமே விவசாயம் பண்றதுக்கு ஆளுக்கு, அதனால இப்ப கொஞ்சம் இருக்கு. இதே வந்து என்னுடைய சொந்த முயற்சினால நடக்குதுதான். நான் வேற வேலைக்கு தான் போவேன். இது வந்து ஒரு சைட்ல காலையில மட்டும் 10 மணிக்குள்ள இதை படிச்சு கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு நீங்க கிளம்பிடுவீங்க. சரி, இதுக்கு உரம், இதுக்கு மருந்து, இப்ப பூச்சி தாக்குதல் இருந்தா எப்படி பண்ணுவீங்க? அது வந்து நமக்கு தெரியும். இந்த இலைகள்லாம் லேசா வாடிச்சுன்னா தெரியும். அதுக்கு தகுந்தவாறு நம்ம அந்த பூச்சி மருந்து வாங்கக்கூடிய கடையில வந்து கேட்டு வாங்கி எடுப்போம்.